வெல்கம் டு வெண்பா மீடியா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இமேஜ் சில இதில் வந்து மிஸ் ஆகும். அதாவது சில ப்ராஜெக்டில் வந்து இமேஜ் மிஸ் ஆகும். நம்ம வந்து தெரியாமல் வேறு ஃபோல்டர் பார்த்துல வந்து ஒரே வந்து ஒரு பேரண்ட் ஃபோல்டரில் வந்து நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வந்து சிமெண்ட்டுக்கான டெக்ஸ்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ராஜெக்டில். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ப்ராஜெக்ட் நம்ம சிமெண்ட்டுக்கான டெக்ஸ்சர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு செவர் மாதிரி மாடல் பண்ணுறீங்க, மாடலுக்கு டெக்ஸ்சர் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராஜெக்டில் ப்ரீவியஸ் ப்ராஜெக்டில் உள்ள டெக்ஸ்சர் வந்து இங்கே ரெஃபர் பண்ணுவாங்க இந்த மெட்டீரியலுக்கு. ஸோ அது மாதிரி பண்ணும்போது சில சமயம் நம்ம என்ன ஆகும்னா, ப்ராஜெக்ட் செட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது அது வந்து ரெஃபரன்ஸ் வந்து மிஸ் ஆகும். சப்போஸ் ஃபைலில் வந்து மாற்றிட்டீங்க அப்படிங்கும்போது ரெஃபரன்ஸ் வந்து மிஸ் ஆகும். அப்போது அதை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு டெமோ வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த ஃபோல்டர் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் மை ப்ராஜெக்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே வந்து இந்த இக்கான இமேஜ் இருக்குது. இப்போ இந்த நம்ம இமேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவோம், வேறு எங்கேயாவது கொண்டு போட்டுருவோம். அப்போ வந்து ஒரு எரர் வரும். அந்த எரர் எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இது வந்து நான் முன்னாடி சொன்னதுக்கு வந்து அது வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஏன்னா நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து பிரச்சனை. ஸோ இது மாதிரி வந்து எங்கே வந்தாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எரர் வந்துச்சுன்னா இதை வச்சு ரிசால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ போயிட்டு இதுதான் நம்ம சோர்ஸ் இமேஜில் இந்த டெக்ஸ்சர் கிடக்குது. இந்த டெக்ஸ்சர் வந்து கட் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபைலுக்குள்ள கொண்டு வச்சுக்கிறேன். இந்த ஃபைலோட சோர்ஸ் இமேஜில் கொண்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே வந்து நமக்கு விசிபிள் ஆகுது. என்னன்னா அது கேட்ச்லேருந்து விசிபிள் ஆகுது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இமேஜுக்கு தான் நம்ம வந்து போய் எடுத்துக்கிட்டு வர மாதிரி காட்டுது. ஆனால் இங்கே இமேஜ் இல்லை. இப்போ என்ன ஆகும்னா, நம்ம வந்து இதை வந்து சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டில் போய் திரும்ப ஓப்பன் பண்ணுவோம். அந்த இமேஜ் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா வார்னிங் காட்டும். டெக்ஸ்சர் வந்து சோர்ஸ் இமேஜில் வந்து மிஸ் ஆகுது. மை ப்ராஜெக்ட் அதில் வந்து டசன்ட் எக்ஸிட்னு வருது, நோட் ஃபைல் 1. ஸோ நம்ம இப்போ இது மாதிரி எரர் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா, இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இதோட மெட்டீரியல் லைப்ரரி ஆட்ரிபியூட்ஸ் போயிடுங்க. போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இதுதான் வந்து இது காட்டும் பார்த்து. பட் ஆனால் வந்து நமக்கு காட்டாது. நீங்கள் ரீலோடு எது கொடுத்தாலுமே இங்கே வராது. அது மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, விண்டோஸில் போயிட்டு ஜென்ரல் எடிட்டர் போயிட்டு ஃபைல் பாத் எடிட்டர் போயிங்க. ஃபைல் பாத் எடிட்டர் போயிட்டீங்கன்னா ஓகே, ஃபைல் பாத் எடிட்டர் போனாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே காட்டும் உங்களுக்கு டாப் வந்து ரிசால்வ்டு, ஒன்று அன்ரிசால்வ்டு. ஸோ சோர்ஸ் இமேஜ் வந்து மிஸ் ஆகிற மாதிரி காட்டும். ஸோ நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும்னா ஆட்டோ ரிசால்வ்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கொடுக்கணும். ஆட்டோ ரிசால்வ்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். மேக்ஸிமம் இந்த டெக்ஸ்சர் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியும். இல்லைனா உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரோட பேரண்ட், அதாவது இப்போ வந்து ஒரு 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 இதுக்காண்டி லேர்னிங்கில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, ஒரு வந்து சிவில் இன்ஜினியரிங்கான ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது சிவில் இன்ஜினியரிங் வந்து பேரண்ட் இது. அதுக்குள்ளே உள்ள சில அந்த காங்கிரீட்டு அப்படிங்கிற மாதிரி, இல்லைனா பீமு, இது மாதிரி ப்ராஜெக்ட் சின்ன ப்ராஜெக்ட் இருக்குது. அப்படிங்கும்போது அதில் ஒர்க் பண்ணும்போது இப்போ காங்கிரீட்டில் உள்ள டெக்ஸ்சர் வந்து இந்த பீமுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது இது மாதிரி மிஸ் ஆகும் இந்த டெக்ஸ்சர். ஸோ அதனால் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இந்த மெயின் ஃபோல்டர், அதாவது இந்த காங்கிரீட்டு அதே மாதிரி பீமு, இதுக்கெல்லாம் உள்ள பேரண்ட் ஃபோல்டருக்கு வந்து நம்ம டார்கெட் பண்ணால், அந்த பேரண்ட் ஃபோல்டரை டார்கெட் பண்ணாவே அதுக்குள்ளே உள்ள ஏதோ ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே தான் இந்த டெக்ஸ்சர் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் கன்ஃபார்மாக. அதனால என்ன பண்ணோம்னா பேஸ் வந்து பார்த்து வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதாவது என்னோட பேரண்ட். ஸோ இதுதான் என்னோட பேரண்ட்டு, இதுக்குள்ளே தான் என்னோட சைல்டுலாம் இருக்குது. ஸோ நான் அதை செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி காப்பி பண்ணி ஃபைலில் வந்து காப்பி பண்ணி இதை டிக் பண்ணியே இருக்கட்டும். டிஃபால்ட்டாக எல்லாமே இருக்கட்டும், நீங்கள் எதுவும் கை வைக்காதீங்க. பேஸ் ஃபைலையும் இந்த டெஸ்டினேஷன் ஃபைலும் நம்ம எங்கே கொண்டு வரணும், நம்ம இந்த ப்ராஜெக்டுக்கான சோர்ஸ் இமேஜுக்கு கொண்டு வரணும். நம்ம மை ப்ராஜெக்ட் தான் நம்ம கரண்ட் ப்ராஜெக்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மை ப்ராஜெக்ட், அதுக்குள்ளே வந்து சோர்ஸுக்குள்ளே கொண்டு வரணும். சோர்ஸ் இமேஜுக்குள்ளே. ஸோ சோர்ஸ் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிட்டேன்.
செட் பண்ணிவிட்டு ஆட்டோ ரிசால்வ் கொடுக்குறேன். ஆட்டோ ரிசால்வ் கொடுத்துட்டேன்னா நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் டிக் வந்துடும். ஸோ க்ரீன் டிக் வந்தாக்கல கண்டிப்பாக இது வந்து ஆட்டோ ரிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 6 அமைப்புவாங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து வருது. ஸோ இங்கே வந்து உட்காந்துச்சு. ஸோ இங்கே வந்து காப்பி கொண்டாந்து அங்கேருந்து காப்பி பண்ணி ஸோ எங்கேருந்து இருக்கோ அதை காப்பி பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து இது மாதிரி பிரச்சனை வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ மெயினாக எப்போவுமே வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபைல் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சோர்ஸ் இமேஜுக்குள்ள உங்களுடைய எல்லா டெக்ஸ்சருமே கொண்டாந்து போட்டு ஒர்க் பண்ணுங்கள். வேறு ப்ராஜெக்டில் இருந்தாலுமே காப்பி பண்ணி கொண்டாந்து இதில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இது வந்து தேர்ட் பர்சன்கிட்ட போகும்போது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கும். ஸோ அதனால் இப்படி தான் வந்து ஒர்க் பண்ணணும். இதுதான் வந்து எரர் வந்துச்சுன்னா ரிசால்வ் பண்ணுறது. மேலும் ஒன்று வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதை வந்து நீங்கள் நான் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோவுக்கு ஏதாவது ஒரு வீடியோக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லைனா நம்ம சேனலில் வந்து சில வீடியோவில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கில் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா நான் வந்து அந்த டைமில் அவைலபிளாக இருந்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி ரிசால்வ் பண்ணி தருவேன். இல்லைனா நான் வந்து எப்போ நான் அந்த மெசேஜை பார்க்குறேனோ அப்போ வந்து அதுக்கான ரிசால்வ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இதை வந்து நான் தருவேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களது இந்த விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வெங்கட் செல்வராஜ். நன்றி.